மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வெளியான பகிர் தகவல். ஜோசித ராஜபக்ஷ கைது. யாழ் பெலாலியில் 101 கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் என்ற தொனிப்பொருளில் வர்த்தக கண்காட்சி. மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த 2 உயிரிழந்ததுடன் பெண்ணொருவர் உள்ளடங்கலாக மேலும் 2 படுகாயமடைந்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புபட்டவர்களை கைது செய்த நிலையில் நேற்று முன்தினம் மேலும் ஒரு சந்தேக நபருக்கு கைது செய்துள்ளார். மன்னாரைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கடற்தொழிலாளி குறித்த கொலை சம்பவத்தின் உதவி ஒத்தாசி வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் ராணுவத்துடன் தொடர்புபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகன் ஜோசித ராஜபக்ஷவை குற்ற புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முறையற்ற சொத்து சேகரிப்பின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பலாலி ஆண்டனிபுரம் கடற்கரை பகுதியில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 67 வயதுடையவராவார். சந்தேக நபரிடமிருந்து 101 கிலோ 833 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பலாலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி நேற்று ஆரம்பமாகியுள்ளது. வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் என்ற தொனிப்பொருளில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சி கூடங்களை திறந்து வைத்திருந்தார். அதன்படி முற்றவெளி மைதானத்தில் நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையில் இடம்பெறவுள்ளது. 15 வருட காலமாக நடைபெறும் இந்த கண்காட்சி வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் என்ற தொனிப்பொருளில் நடைபெறுகின்றது. இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தொழில் முயற்சியாளர்கள், வர்த்தக வல்லுநர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பொருளாதார நிகழ்வாக நடைபெறவுள்ளதுடன் குறிப்பாக பிராந்தியத்தின் பொருளாதார ஆற்றல் மற்றும் செழிப்பான தொழில்துறை என்பன விரிவாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் 300க்கும் மேற்பட்ட விற்பனை காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதை நிர்மாணத்துறை, சுற்றுலாத்துறை, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல், கல்வி, வாகனம், விவசாயம், ஆடை உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த கண்காட்சியில் கழிவு முகாமைத்துவ நிலையங்கள் கண்காட்சி நடைபெறவுள்ள தினங்களில் உங்களிடம் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு வந்து ஒப்படைத்து பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க பங்களிப்பு செய்யும்படி கோருகின்றோம் என கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.